விசுவாசிக்கிறேன். But I believe இன்றைக்கு நாம் எல்லாரும் ஜெபிக்க வேண்டும். today we should ஆண்டவரே pray. என் வீடு ஒரு சமாதான தாபரமாய் மாறணும். All of us should pray that our house should be a peaceful habitation. அப்பொழுதுதான் நம்முடைய வீடு நிலைத்திருக்கும். Only then our house will stand. நீங்கள் ஒரு வசனத்தை நீங்கள் வாசிக்கலாம். You can பிரசங்கியின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் Ecclesiastes 13 14 வசனங்களை வாசித்தால், சூரியனுக்கு கீழே நான் கண்ட வேறொரு கொடிய தீங்கும் உண்டு, அதாவது ஐஸ்வர்யமானது அதை உடையவர்களுக்கே கேடு உண்டாகும்படி, ஐஸ்வர்யமானது உடையவனுக்கே கேடு உண்டாகும்படி சேகரித்து வைக்கப்படுவதாம். அந்த ஐஸ்வர்யம் விக்கினத்தால் அழிந்து அந்த போகிறது. ஐஸ்வர்யம் விக்கினத்தினால் அழிந்து போகிறது. அவன் ஒரு புத்திரனை பெறுகிறான். அவன் கையிலே யாது ஒன்று. யாருடைய கையில இல்ல? And in whose hand? ஒரு ஐஸ்வர்யவானுடைய கையிலே ஒன்றுமே, பிள்ளை கையில ஒண்ணுமே இல்லையா? A wealthy man's son doesn't have anything. அப்பா யாரு? And who's the father? பெரிய ஐஸ்வர்யவான். And he's a rich man. பிள்ளை யாரு? And who's the son? கையில ஒன்றுமே இல்லை. He is a pauper. நான் காலையில கூட சொன்னேன். When in the morning I said, நான் வாலிபனா இருக்கும்போது, when I was young, நான் பிரசவாக்கத்திலே நான் ட்ரைனிங் எடுத்து கொண்டிருந்தேன். even when I was at the prayer house, அங்கே அநேகர் பாஸ்டரை பார்க்க வருவார்கள். and there used to be many pastors visiting. அநேகருக்கு பாஸ்டர் உதவி செய்வார்கள். And they used to help. நான் அவர்களுக்கு வாங்கி கொடுக்கிறது, அவளை அழைத்து கொண்டு போய் எல்லாம் நானே செய்தேன். And I used to help them. And I used to தேவனுடைய buy நாமத்துக்கு everything. மகிமை உண்டாவதாக. Glory be to God's holy name. ஒரு நாள் ஒரு மனிதன் வந்தார். And there was a man who came. அவரை பார்த்தால் ரொம்ப அழகாக இருந்தார். And he was a good man. நல்ல ஒரு ராஜ கம்பீரமா இருந்தார். And he was looking good. ஆனால் ரெண்டு கண்ணு அவருக்கு தெரியல. But he was blind. அவர் வந்து என்னிடத்துல கேட்டா, நான் பாஸ்டரை பார்க்கணும். And he came on to me and said, I want நான் எதுக்கோ to meet the pastor. அவரை கொண்டு உள்ளே விட்டேன். So I just took him, helped him out. அவர் பாஸ்டர்கிட்ட ரொம்ப அழுதார். And he cried unto the pastor. தன்னுடைய உதவியை கேட்டார். And he wanted help. அவருடைய நிலைமையை பார்த்து பாஸ்டர் ஒரு பெரிய தொகையை எடுத்து கொடுத்தாரு. And seeing his plight, pastor helped him with a huge amount. அப்போ அவர் உடனே அதை அவர் நினைக்கிறேன், அவளை எதிர்பார்க்கல நினைக்கிறேன். But I thought he didn't expect such a huge amount. அவரை பார்த்துட்டு, ஐயா நான் ரொம்ப நன்றி உள்ளவனாக இருப்பேன், நான் மாதம் வருகிறேன், எனக்கு இந்த உதவியை செய்யுங்கள் என்று கேட்டார். And he said unto the pastor, he said, thank you for the help. Every month I would come, please help me. அப்பொழுது பாஸ்டர் அவர்கள் சொன்னார்கள், Pastor told him, நான் வந்து விசுவாச வாழ்க்கை பண்றேன், I'm leading a spiritual நீங்க life. வரும்போது என் கையில இருந்தது நான் உங்களுக்கு கொடுத்தேன். In case if I have with me, I would help you. நான் உங்களுக்கு இங்க வரும்போது இருந்தால் கொடுக்கிறேன். If at all I have when you visit me, I would certainly help you. நான் அவரை வெளியே அழைத்து கொண்டு வந்தேன். And I brought him back. வெளியே அழைத்து கொண்டு வந்து I brought him out. நான் அவரை அனுப்பி இருக்கலாம். I asked him, I should have asked him. என்னுடைய அந்த வாலிப வயதிலே உள்ள என்னுடைய வாலிப வயது கோளாறு நினைக்கிறேன். And it was my youthful thought. நான் அவரை பார்த்து கேட்டேன். I asked him, சார் உங்களை பார்த்தா பிச்சைக்கார மாதிரி தெரியல. And I think you are not a beggar looking at you. நீங்க ரொம்ப ராஜரீகமா இருக்கீங்க. You look well off. நீங்க எவ்வளவு காலமா பிச்சை எடுக்கிறீங்க? How long have you been begging? இந்த கேள்வி கேட்ட உடனே அந்த மனுஷன் குழந்தை மாதிரி அழுதார். When I questioned him thus, he started crying. எனக்கு ரொம்ப துக்கமாய் போய்விட்டது, நம்ம இந்த மாதிரி கேட்ற கூடாது. And I was hurt in my heart. I thought I shouldn't have asked him. தெரியாம கேட்டுட்டேன். But அந்த மனுஷன் ரொம்ப அழுதுட்டார். that man was crying because of my question. அவர் அழுது கொண்டே சொன்னாரு, He was weeping and he said, எங்க அப்பா ஒரு பெரிய கோடீஸ்வரன். My father was a millionaire. எங்களுக்கு சொந்தமாக அவர் எனக்கு அமௌண்ட்டை மறந்துட்டேன், எத்தனையோ பஸ் ஓனர். And he was a transport owner. ஏராளமான வேலைக்காரர்கள். There were many maid servants. வேலைக்காரிகள். There were maid servants and men servants. ஒவ்வொரு மாதமும் பெரிய ஒரு டர்ன் ஓவர் பிஸ்னஸ். And we were doing a fabulous business. ஆனால் But என்ன நடந்ததுன்னு தெரியல சார். But I do not know what happened to us. நான் பிச்சைக்காரனா மாறிட்டேன். I became a beggar at this point. எனக்கு ஒரு பெரிய வேதனையா இருந்தது. And it did hurt me a lot. அப்பா ஐஸ்வர்யவான். My father was a millionaire. பட் பிள்ளை பிச்சைக்காரன். But the son is a beggar today. அதனால தான் That is why. தாவீது ஜெபம் பண்ணான். That's why David prayed.
என்னுடைய வீடு உமக்கு முன்பாக ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டுமானால், if my house should be a blessing, என் வீடு என்றென்றைக்கு இருக்கணுமானா, if my house should be forever, இன்றைக்கு நான் ராஜா, today I am a king, என் வீட்டு ஃபுல்லா பணம் இருக்கு, and there is money in my என் வீடு house, ஃபுல்லா வெள்ளி இருக்கு, there is silver in my என் வீடு palace, ஃபுல்லா கோல்ட் இருக்கு, there is gold in my பட் palace, இதனால என் வீடு நிலைச்சிருக்காது. but due to this my house shall not stand இவைகளெல்லாம் forever. அழிவுக்குரியவைகள். They will perish one என் day. வீடு நிலைச்சிருக்கணுமானா, If my house should stand, உம்முடைய ஆசீர்வாதம் வேண்டாப்பா. Lord, may you bless my house அதனால with தான் நான் peace. தைரியமாய் சொல்லுவேன், That's why I'll boldly testify. நீதிமானுடைய சந்ததி கைவிடப்பட்டதையும் அவனுடைய பிள்ளைகள் அப்பத்துக்கு அலைந்து திரிந்ததையும் நான் காணவே இல்லை. And that's why Psalmist boldly says, the children of righteous shall not beg for bread. நான் இளைஞனாய் இருந்தேன், And I was young, நான் முதிர் வயது now உள்ளவனாயிட்டேன். I am old. ஆனா ஒண்ண மட்டும் நான் பார்க்கல, But one thing that I have not seen, நீதிமானுடைய சந்ததி கைவிடப்பட்டதை நான் பார்க்கவே the இல்லை. children of righteous shall not be forsaken. ஆகையினால தான் பெற்றோருக்கு நான் சொல்லுவேன், Even to the parents I would say, நீங்கள் என்னத்தை வச்சிட்டு போறீங்களோ இல்லையோ, whatever you may leave behind இந்த for your உலகத்திலே children, தேவன் நமக்கு ஒரே ஒரு வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார். the Lord has given us only one life in this world. வாழும்படி கொஞ்ச காலத்தை கொடுத்திருக்கிறார். And He has gracefully given us a lifespan. இந்த காலத்தை நான் முடிக்கும் பொழுது, When we end this life, நீங்க உங்க பிள்ளைக்கு என்னென்ன ஆஸ்தி வச்சிட்டு போறீங்கங்கிறதுல முக்கியம் இல்ல. it is not the wealth that you leave behind for your children. உங்கள் கல்லறைக்கு நீங்கள் போகும்போது நீதிமான்களாய் போங்கள். When you go to your cemetery, go as a righteous man. உங்கள் பிள்ளைகளை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. May you not bother of your children. நீதிமான்களுடைய சந்ததிகளோடு கர்த்தர் இருக்கிறார். With the children of the righteous, the God is with them. கர்த்தர் இருக்கிறார். Lord is with them. நான் தாழ்மையாய் சொல்லுவேன், I will humbly tell you, நான் பொதுவாக எந்த மரணம் வந்தாலும் அழுகிறதில்லை. whenever I go for funeral houses, I don't cry. ரொம்ப தைரியமாய் நின்று பிடிப்பேன். And I would be really bold. ஆனால் சில மரணங்களிலே நான் என்னை அறியாமல் அழுதிருக்கிறேன். At times during the death of the ஆண்டவரிடத்தில் children, பல கேள்விகளை நான் கேட்டிருக்கிறேன். I have shed tears and I have asked questions. ஆண்டவர்கிட்ட போய் அழுதிருக்கிறேன். And I have gone to the Lord and cried, ஆண்டவர்கிட்ட போய் கேட்பேன், ஆண்டவரே, Lord, இத்தனை வருஷம் இந்த மனுஷனை காப்பாத்தினீர், thus far you kept this man. இன்னொரு 2 வருஷம் காப்பாத்திருந்தீர்னா Why don't you just spare him for 2 more years? அந்த மனுஷன் அந்த ஃபேமிலியை செட்டில் பண்ணிடுவான். And he would have settled his அந்த family. பிள்ளைகளை செட்டில் பண்ணிடுவான். He would have settled his அந்த children. பிள்ளைகள் அனாதைகளா இருந்திருக்க மாட்டாங்க. The children won't be orphaned. அந்த பிள்ளைகளுக்கு யார் தகப்பனா அந்த முடிக்க போகிறது? And who's going to be as a father to நீர் carry them எசேக்கியாவுக்கு through? போல 15 வருஷம் கூட்டி கொடுக்க வேண்டியதில்லை. And you added 15 years or இன்னொரு 15 years. 2 வருஷம் கூட்டி கொடுத்திருந்தா Can't you just give them 2 அந்த years? பிள்ளைங்களுடைய காரியத்தை எல்லாம் செட் பண்ணிட்டு போயிருப்பானே. And he would have settled everything pertaining to the children. ஆரம்பத்தில் பல கேள்விகளை கேட்டிருக்கேன் ஆண்டவர்கிட்ட. The beginning, I would ask many questions. ஆண்டவருக்கு பதிலே சொன்னதில்லை. The Lord didn't answer me at all. ஆனால் ஒன்றை நான் பார்த்திருக்கிறேன், But one thing I have seen, அந்த பிள்ளைகளுடைய காரியங்கள் நிறைவேற வேண்டிய காலங்கள் வரும் பொழுது, when the things got to happen in the children's அந்த life, பிள்ளைகளை தேவன் முன்னின்று காரியங்களை நடத்துகிறதை நான் பார்க்கும் the பொழுது, Lord has been as a father and guided the children. என்னை அறியாமல் கர்த்தரை நோக்கி நான் அழுதிருக்கிறேன். And I used to shed tears looking at that. ஏனென்றால் அவர் திக்கற்ற பிள்ளைகளுடைய தகப்பன். And he is the father of the orphans. ஒரு தகப்பனாக நின்று காரியங்களை And நடத்துகிறார். he would stand as a father and he will guide you. ஆகையால் தைரியமா நான் சொல்லுவேன், Hence boldly I will testify. பெற்றோராகிய நம்மேல் விழுந்த ஒரு பெரிய கடமை, This is the duty that has befallen on us. நீதிமான்களாய் வாழுங்கள், Live as a righteous. நீதிமான்களாய் முடியுங்கள். May you end your life as உங்கள் righteous. பிள்ளைகளுடைய காரியங்களை தேவன் பார்த்துக் கொள்வார். Because the Lord will take care of your children. உங்கள் பிள்ளைகள் நிச்சயமாய் அப்பத்துக்கு அலைந்து திரிகிறது இல்லை. Your children shall not beg for bread. உங்கள் பிள்ளைகள் கைவிடப்படுகிறது இல்லை. And your children shall never be forsaken. ஐஸ்வர்யவான்களுடைய பிள்ளைகள் பிச்சை எடுப்பார்கள். The wealthy man's children may உங்கள் beg, பிள்ளைகள் திருப்தியாய் சாப்பிட்டு but கொழுத்திருப்பார்கள். whereas your children will be fed sumptuously. ஏன் தெரியுமா? You know why? இதுவரைக்கும் ஒரு மனுஷன் தகப்பன், Because a இனி human is the தேவன் father. தகப்பன். But for your children, it is the தேவனுடைய God the நாமத்துக்கு Father. மகிமை உண்டாவதா. Glory be to God's holy name. ஆகையால் தைரியமாய் நான் சொல்லுவேன், Hence boldly I would ஒரு testify. நீதிமானுடைய வாசலத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். And the Lord blesses the family of the righteous. ஆகையால தான் தாவீது ஜெபம் பண்ணா, Hence David prayed, உம்முடைய ஆசீர்வாதத்தினால் ஆசீர்வதி. Lord, may you bless our house with your blessing. என் வீடு சமாதானமா இருக்கு. Lord, may my house be at peace. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக.